स्कंदमंडलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाषकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரியாவின் நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் ஏகாதி பாகவதத்துல 7வது சாப்டரின் இறுதி பகுதியை நாம் மிஸ் செய்திருந்தோம். அதை முதலில் பார்த்துவிட்டு 8வது சாப்டர் நாம் காண வேண்டும். கோவில ஞானியின் நட்பின் இலக்கணம் ஆச்சரியமானது. அவன் தகுதியுடைய அடியவர்களுக்கு தன் கருணையால் சுயநலமின்றி ஆன்மீக உபதேசங்களை வழங்குவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிச்சிருந்தோம். அடுத்த ஓவி, எனவே தன் வாழ்வில் 24 குருக்களை ஏற்றுக்கொண்டு முற்றிலும் பற்றற்ற சுதந்திர அவதூறதாக வாழ்ந்த ஒருவரின் கதையை இப்போது ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு கூற தொடங்குகிறார். ஸோ ஆக்சுவலா உத்தவர் கண்ணன் சொல்லுகின்ற அந்த கீதையாகத்தான் 6வது சாப்டர்க்குள்ள ஆரம்பிச்சது. அதன் வரிசையிலேயே என்ன வருது அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் உத்தவருக்கு ஒரு கதை சொல்றாரு. அது என்ன கதைன்னா, தன் வாழ்நாளில் 24 குருக்களை ஏற்றுக்கொண்டு முற்றிலும் பற்றற்று சுதந்திர அவதூறராக வாழ்ந்த ஒருவரின் கதை அப்படின்னு சொல்லிட்டு இது ஆரம்பிக்கின்றது. மகா புண்ணியத்தை தரக்கூடிய அந்த வரலாற்றில் அவதூதர் ஒரு இடத்திற்கு எழுந்தருளும் போது யது மகாராஜா அவரிடம் சில வினாக்களை எழுப்புகிறார். அந்த உரையாடலை இப்போது நன்றாக கேட்பாயாக. இத்தகைய விகாரங்களற்ற பற்றற்ற அவதூதரை, இங்க அந்த அவதூதர்களுடைய பெயர் என்னன்னா தத்தாத்ரேயர் அப்படின்னு பேரு. இத்தகைய விகாரங்களற்ற பற்றற்ற அவதூதரை யது மகாராஜா காட்டில் கண்டார். உங்களுக்குள் பிரம்ம ஆனந்தம் நிறைந்து வழியும் அவரிடம் உள்ளுக்குள் பிரம்ம ஆனந்தம் நிறைந்து வழியும் அவரிடம் யது மகாராஜா பின்வருமாறு வினாக்களை எழுப்பினார். அதன் விஷயத்தை இப்போது நாம் காணப்போகின்றோம். யது மகாராஜா கேட்டார், ஓ அவதூதரே, உமக்கு உண்மையான தத்துவத்தை உபதேசித்த குரு யார்? எதனால் நீர் இந்த எல்லையற்ற பரமானந்தத்தில் திளைத்து இந்த காட்டில் தனியாக எவ்வித பயமுமின்றி உலாவி வருகிறீர் என்று யது மகாராஜா அந்த தத்தாத்திரேயரை பார்த்து கேட்கிறார். உங்க குரு யார்? எப்படி உங்களால இந்த காட்டுல இவ்வளவு சந்தோஷமா வாழ முடியுது? உங்களுக்கு யார் என்ன ரகசியத்தை கற்றுக் கொடுத்தாங்க? அதன் விளைவாக நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா வாழ முடியுது என்று அந்த யது மகாராஜா தத்தாத்திரேயரை பார்த்து கேட்க, அதற்கு தத்தாத்திரேயர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்க்கணும். இப்போ தத்தாத்திரேயர் பதிலளிக்கிறார், எனது குருக்கள் பலர் ஆவார். அவர்களின் போதனைகளினால் தான் நான் தூய்மையான ஞானத்தை அடைந்தேன். ஓ விவேகமிக்க அரசனே, உனது தூய்மையான புத்தியை ஒருமுகப்படுத்தி கொண்டு அதை கேட்பாயாக. சோ எனக்கு பல குருக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஞான போதத்தால் தான் நான் இன்று ஞானியாயிருக்கிறேன். எனக்கு எத்தனை குருக்கள், அவர்கள் என்னென்ன போதனை செய்தார்கள் என்பதெல்லாம் நான் உனக்கு விளக்கமாக சொல்கிறேன். நீ கவனமாக அதை கேட்பாயாக அப்படின்னு யது மகாராஜாவுக்கு சொல்லலைங்க, நமக்காக சொல்லப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கணும். நான் முதலில் பூமியை எனது குருவாக ஏற்றுக்கொண்டேன். பூமி தேவி தன் இயல்பிலேயே பொறுமையின் இலக்கணமாக திகழ்கிறாள். உலக உயிர்கள் யாவும் தன் மீது மிதித்து தோண்டி காயப்படுத்தினாலும் அவள் தன் பொறுமையிலிருந்து எக்காலத்திலும் மாறுபடுவதே இல்லை. ஸோ தி ஃபர்ஸ்ட் குருவை டிக்ளேர் பண்றாரு, பூமி தாயை டிக்ளேர் பண்றார். அந்த பூமி தாய் தனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன அப்படின்னா பொறுமை, ஷமா என்று அழைக்கப்படுகின்ற அந்த பொறுமை. ஏன்னா வெரி சிம்பிள், எல்லாருக்குமே தெரியும். நம்ம பூமியில மிதிக்கிறோம், அதை தோன்றோம், அதை காயப்படுத்துறோம், என்னென்னமோ பண்றோம். ஆனா அந்த பூமி நமக்கு அழகான விதைகளை எல்லாம் நம்ம விதைகள் விதைக்கும் போது அதை ஒன்று விதைச்சா அதை 100ஆ மாத்தி நமக்கு நன்மை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றது. அத்தனை பொறுமையாக அது இருக்கின்றது என்பதை காணும் போது பூமியிடத்திலிருந்து அந்த க்ஷமா என்ற அந்த பொறுமையை கற்றுக்கொண்டேன். ஸோ எனக்கு முதல் குரு பூமி தேவி.
அந்த பூமி தேவி எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தாள் அப்படின்னு சொல்றார். அதை போலவே சத்ருஷர்களாகிய ஞானிகளின் மீதும் இந்த உலக மக்கள் பலதரப்பட்ட நிந்தனைகளையும் துயரங்களையும் வீசுகிறார்கள். சத்ருஷர்களாகிய ஞானிகளினா సత్పురుషர்களாகியனா పైగా దానిలో ఉంది ఓవిలో సత్పురుషர்களாகிய. தேங்க்யூ. ஸோ அதான் எனக்கு புரியல. ஸோ சத்புருஷர்கள்ல கொஞ்சம் மிஸ்டேக்கா வந்துருச்சு. ஸோ ஏன்னா ஞானிகள் அப்படின்னாலே சத்புருஷர்கள் தானே. ஏன்னா பியூர் லவ்வுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா ஞானிகளை மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படிங்கிறப்போ அவர்களை மட்டுமே சத்புருஷர்கள் என்றும் அழைக்க முடியும். ஸோ தேர்ஃபோர் சத்புருஷர்களாகிய ஞானிகளின் மீதும் இந்த உலக மக்கள் பலதரப்பட்ட நிந்தனைகளையும் துயரங்களையும் வீசுவார்கள். ஆனால் பூமியிடம் பெற்ற போதனையினால் ஞானிகள் எக்காலத்திலும் தன் ஆன்ம நிலையிலிருந்து சஞ்சலப்படாமல் அசையாது நிலைத்திருப்பார்கள். அவர் இன்டைரக்டா என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லா ஞானிகளுமே இந்த பூமி தாயை போலத்தான். எப்படி இந்த பூமி தாய் எத்தனைதான் அந்த துன்பம் கொடுத்தாலும் அது பொறுமையாக ஏற்றுக்கொண்டு நமக்கு அன்பை மட்டுமே காட்டுக் கொண்டிருக்கின்றதோ அப்படித்தான் எல்லா ஞானிகளுமே இருப்பார்கள். ஏனென்றால் அந்த பூமியை தாயை போன்ற பொறுமை படைத்தவர்கள் இந்த ஞானிகள் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் செய்கிறார். பூமியின் அங்கங்களாகிய மரங்களும் மலைகளும் எவ்வித சுயநலமின்றி எக்காலத்திலும் பிறருக்கு உதவி செய்வதற்காகவே தங்களை அழித்துக் கொள்கின்றன. அதை போல ஒரு சாதுவும் தன் முழு புத்தியினாலும் பிறருக்கு நன்மை செய்வதற்காகவே மட்டுமே உலகில் வாழ்கிறார். ஸோ பூமியில இருந்து பொறுமை மட்டும் கத்துக்கலங்க, இந்த பூமியில இருந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை கத்துக்கிறோம். அது என்னன்னா, நான் வாழ்வதே அடுத்தவர்களுக்காக அப்படிங்கிற ஒரு அற்புதமான இன்னொரு விஷயம். சரியா? இப்போ பூமியில இருந்து ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணது பொறுமை, அடுத்து நம்ம லேர்ன் பண்றது எக்ஸ்ட்ரீம் லவ்னு சொல்லலாம். எங்கன்னா தன்னை அழித்து கொண்டும் கூட பிறர் நலன் காண வேண்டும் என்ற ஒரு அற்புதத்தை நான் எங்கே பார்த்தேன் என்றால் இந்த பூமியில் பார்த்தேன். அது எப்படி அப்படின்னு கேட்கலாம். மரங்களும் மலைகளும் என்ன செய்கின்றன? ஒரு மரம், ஞானதேவர் சூப்பரா சொல்லுவார், நட்டு தண்ணீர் வார்த்தவனுக்கும் கோடலி கொண்டு வெட்ட வருவனுக்கும் ஒரே மாதிரி நிழலை தரும் மரத்தை போலே அப்படின்னு சொல்லுவார். ஸோ பாரபட்சமே கிடையாது. நீ அதை வந்து துன்புறுத்தினாலும் சரி, அதை இன்புறுத்தினாலும் சரி, இது டசன்ட் மேட்டர். நான் உனக்கு நன்மை பண்ணிட்டு மட்டும்தான் இருப்பேன்டா என்று சொல்லுவதல்லவோ அந்த மரம்னு அங்க சொல்லியிருக்கிற அந்த விஷயத்தை நீங்க இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மரங்கள் என்ன பண்ணுதுன்னா, எல்லா காலத்திலும் ஏதோ ஒரு வகையில எல்லாருக்கும் உதவி பண்ணி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்குமே தவிர அது எந்த உபத்திரமும் செய்வதில்லை. நெக்ஸ்ட் மலைகள். இப்போ அந்த மலைகள் இருக்கிறதுனாலதான் நமக்கு மழையெல்லாம் பெய்துகிறது. நமக்கு எல்லாம் சுபிட்சமா வாழ்வதற்கு அந்த மலைகள் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு ஆறுகள் கண்டினியூஸா நமக்கு நதிகள்ல நீர் வந்துகிட்டே இருக்குன்னா அந்த மழை பொழிவதற்கும் மழையே காரணம். அந்த மழை பொழிந்த மழையை தேக்கி வைத்துக் கொண்டு வாழ்நாள் முழுவதும் நமக்காக சப்ளை செய்வதற்கும் இந்த வானுயர்ந்து வீற்றிருக்கின்ற மலைகளே காரணம். இதெல்லாம் எதற்காகன்னா அதுக்காகவா? இந்த மலை அதுக்காக மலைக்கு என்ன பெனிஃபிட் பாரு? மக்களின் பெனிஃபிட்டுக்காகவே வாழ்வதல்லவோ அந்த மலை. இப்ப மலையும் மரமும் பூமியை தவிர வேற என்ன? பூமிதானே மரமா இருக்கு, பூமிதானே மலையா இருக்கு. அந்த பூமியிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன் இன்னொரு ரகசியத்தை. அது எனக்காக வாழாமல் அடுத்தவர்களுக்காகவே வாழ்வது என்ற ரகசியத்தை கற்றுக்கொண்டேன் என்று சூப்பரா சொல்லியிருக்காரு. சோ பிறருக்கு உதவி செய்வதற்காக தங்களை அழித்தே கொள்கின்றன. அதே போல ஒரு சாதுவும் தன் முழு புத்தியினாலும் பிறருக்கு நன்மை செய்வதற்காக மட்டுமே வாழ்கிறார். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் குரு முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் குரு. நான் காற்றை எனது இரண்டாவது குருவாக கொண்டேன். காற்று எல்லாரிடத்திலுமே எல்லா இடங்களிலுமே சமமாக உலாவி வருகிறது. நறுமணத்தையோ அல்லது துர்நாற்றத்தையோ அது சுமந்து சென்றாலும் தன் இயல்பில் அது எதனுடனும் ஒட்டாமல் அளித்தமாகவே இருக்கிறது அப்படின்னா பற்றற்றே இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். மராட்டியில அளித்தம் அப்படின்னா தமிழ்ல வந்து பற்றற்று அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, இப்போ காற்று என்ன பண்ணது? அது பாட்டுக்கு இருக்கும். ஆனா நம்ம வீட்டுல நீங்க பாட்டுக்கு ஒரு மீனை வறுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை தூக்கிட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்புறம் இன்னொரு இடத்துல வேறொரு ஒரு வாசனை, ஒரு சாக்கடை பக்கமா அது போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மலம் நிறைந்த ஒரு இடத்துல அது போகுது அப்படின்னா அதை தூக்கிட்டு போயிட்டே இருக்கும்.
இப்போ எங்க வீட்டுக்கு முன்னாடி குப்பை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பக்கத்துல இருந்து அந்த வர்ற காற்று என்ன பண்ணணும்னா அந்த குப்பையோட வாசனையை தூக்கிட்டு வரும். ஒருவேளை இந்த பக்கம் சந்தன மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காற்று அந்த சந்தன மரத்துல பட்டு வந்ததுன்னா நமக்கு சந்தனம் அப்படின்னு. அப்ப என்ன செய்யுது அப்படின்னா நறுமணமும் துர்மணமும் சரியா துர்நாற்றமும் இதுல பாகுபாடு அப்படிங்கிறதே காட்டாம சீச்சி இந்த நறுமணம் இதுல எல்லாம் நான் ஒட்ட மாட்டேன், சி இதுல துர்நாற்றம் இதெல்லாம் நான் ஒட்ட மாட்டேன்னு அது சொல்றது இல்லை. இது நறுமணம் இதுல மட்டுமே நான் ஒட்டுவேன் அப்படின்னு சொல்றது இல்லை. அது இயல்பா இருக்கு அப்படின்னா இயல்புல எதுலையுமே நம்ம வந்து பற்றற்றுன்னா என்ன அடிக்ஷன், இது எனக்கு பிடிக்கும் இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னா ஒருத்தன் பற்றோடு வாழ்கின்றான், அடிக்ஷனில் வாழ்கின்றான் என்று அர்த்தம். சரியா? இப்ப இந்த காற்றுக்கு சமபாவனையில இருக்குப்பா. பற்று அப்படிங்கறது தூக்கணும்னா என்ன செய்யணும்னு கீதை ஃபுல்லா என்ன சொல்லியிருக்கோம்? இஃப் யூ கல்டிவேட் தி சமபாவனா or if you cultivate all is taste அப்படிங்கிற அந்த பிரின்சிபல் then automatically நீ வந்து அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஒரு தடவை எக்ஸாம்பிள் கூட காட்டியிருக்கேன். பக்கா குடிகாரனாக ஒரு நண்பன் என்னை பார்க்க வந்தான். அவன் நம்பிக்கையை இழந்து வந்தான். ஏனப்பா இப்படி நம்பிக்கை என்று பேசுகிறாய் என்று கேட்டேன். என் வாழ்வு முடிந்து விட்டது, என்னால் குடியை விட முடியாது என்று சொன்னான். அப்போது நான் ஒரு விஷயத்த சொன்னேன், ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன், அது முடியாதுன்றதை விட்டுட்டு ஒழுங்கா கேளடா என்று சொல்லிட்டு நம்ம கொடுத்த டிப்ஸே என்னன்னா, இப்ப இந்த காற்று எப்படி வாழ்கிறதோ அப்படி வாழணும்ன்ற டிப்ஸ். அப்படின்னா என்ன? அனைத்தையும் ஒரு சுவையாக சுவைக்கும் வல்லமை நம்மிடம் இருக்கு, ஏன் குடியில் மட்டுமே சுகம் இருக்கின்றது என்று நீ அதில் மூழ்கி இருக்கின்றாய் என்ற ஒரு விஷயத்தை நாம் சுட்டி காட்டினோம். அப்ப என்ன நடந்தது? ஒரு 1 week 10 days கழிச்சு முற்றிலுமாக அவர் திருந்திய ஒரு அதிசயத்தை கண்டோம். அது எப்படிடா அவ்வளோ 100% கான்பிடண்டே இல்லாம இருந்தது திருந்தினாரு அப்படின்னா, அப்போ என்ன நம்மளா முட்டாள்தனமா நிறைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒன்றிலே அடிக்ட் ஆகிவிட்டு அதன் விளைவாக உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த சுகத்தையும் இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பதே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அனைத்தையும் ஒரு சுவையாக நீ ஏற்று ரசிக்க வேண்டும் என்றால் எதிலேயும் பற்றில்லாமல் இருந்திருக்க வேண்டும். அப்ப மற்ற விஷயங்களை அவன் சுவைக்க ஆரம்பிக்கின்றான். எல்லாமே சுவையாக இருக்கும் போது நான் என்னடா இந்த ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆக வேண்டும் என்று உணர்கின்றான். விளைவாக வெளியே வந்தான் என்ற கதையை நீங்கள் கேட்கும் போது, காற்றை போல் வாழ்ந்தால் நீங்கள் அடிக்ஷன் ஆக முடியாது என்று புரிகிறதா? சோ பற்று இல்லாமல் வாழ வேண்டும். அது எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் ஹை ஆர் லோ தட் டசன்ட் மேட்டர், எல்லாமே ஒண்ணுதான்னு பார்க்க தெரியணும் இல்லையா? துர்நாற்றத்தையும் சுகந்தத்தையும் துர்கந்தத்தையும் சமமாக பார்க்கும் காற்றை போல் பார்க்க வேண்டாமா? வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பார், புகழையும் இகழையும் சமமாக பார். இவ்வுலகில் டுவாலிட்டி என்று எதுவுமே இல்லை, எல்லாம் மாயைக்காக இருக்கின்றது, உண்மையில் எதுவும் இல்லை என்று ஞானேஸ்வரில் வலியுறுத்தப்பட்ட அந்த டுவாலிட்டி என்பதை போகணும்னா விருப்பு வெறுப்புன்றது அகடணும். விருப்பு வெறுப்பு தான் டுவாலிட்டிக்கு காரணம். அந்த விருப்பு வெறுப்பு போகணும்னா காற்றை போல் சமநிலையோடு வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் முடியும் என்று தத்தாத்திரேயர் காற்றை பார்த்து கற்றுக்கொண்டார் என்று இது மகாராஜாவிற்கு சொல்ல, அதை கிருஷ்ணன் உத்தவருக்கு சொல்ல, அதை இங்கே ஸ்ரீ உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதை போல யோகியானவன் உலகெங்கும் சுற்றி திரிந்தாலும் உலக ஆசைகள் என்னும் அழுக்கு அவனுள் புகுவதில்லை. குணங்கள் மற்றும் தோஷங்கள் ஆகியவற்றில் சிக்கிக் கொள்ளாமல் காற்றின் போதனையினால் அவன் எப்போதும் பற்றற்று விளங்குகிறான். இப்போ காற்றிலிருந்து லேர்ன் பண்ணியாச்சு. அப்ப லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? தோஷங்கள்னா என்ன? ஹையும் தோஷம்தான், லோவும் தோஷம்தான். அதாவது எனக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைச்சிருச்சுன்னு குதிச்சேன்னா அந்த தோஷத்துல சிக்கிட்டேன்னு அர்த்தம். ஐயா அப்படின்னு அழுதுன்னா அதுல இருந்து சிக்கிட்டேன்னு அர்த்தம். அப்போ உலகெங்கும் சுற்றி திரிகிறான். உலக ஆசைகள் என்னும் அழுக்கு அவனுள் புகுவதில்லை, அடிக்ஷன் வராது. ஏன்னா குணங்கள் மற்றும் தோஷங்கள் ஆகியவற்றில் சிக்கவில்லை. குணங்கள்னா என்ன? நல்லது கெட்டது அப்படிங்கிறது தான் குணங்கள். சாத்விக குணம், நல்ல குணம், தாமச குணம், கெட்டது குணம். எந்த குணத்துக்குள்ளேயும் அவன் சிக்க மாட்டான். சிக்கினாதானே அங்கே ஆசைகள் வர்றதுக்கு. குணங்களுக்குள் சிக்காமல் தோஷங்களுக்குள் சிக்காமல் இருப்பதால் அவன் ஆசைகளுக்குள்ளும் சிக்குவதில்லை. விளைவாக காற்றை போல் எல்லாவற்றையும் சமமாக பார்க்க முடிகிறதுன்னு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுத்திருக்காரு. ஏன்னா காற்று எப்படி சமமா இருக்குன்னு தெரியாது. ஆனா மனுஷனை எப்படி சமமா இருக்க முடியும்ன்றத சொல்லி காட்டணும் அப்படின்னா, குணங்கள்ல சிக்காத, நல்லது கெட்டதுங்கிறதுக்குள்ள சிக்காத, துர்நாற்றம் கெட்டது நறுமணம் நல்லதுன்னு சிக்குனேன்னா அப்புறம் காத்து மாதிரி வாழ முடியாது. பேரங்கள் இல்லை தோஷங்கள் இல்லை என்று நீ வாழ்ந்தால் காற்றை போல் நீ வாழ்ந்து விடலாம். அப்போது நீ காற்றை போல் அடிக்ஷன் இல்லாமல் வாழ்ந்து விடலாம் என்று யோகியானவன் அந்த காற்றிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்
என்று தத்தாத்திரேயர் தான் கற்றுக்கொள்கிறேன் என்பதல்ல முக்கியம், இப்படி ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நமக்காக 24 குருக்களிடமிருந்து தான் கற்றுக்கொள் வந்தேன் என்று சொன்னதன் நோக்கம் அவை அனைத்தும் ஒவ்வொருவனும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே நமக்காக சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். ஆதலால் காற்றை போல் சமபாவனையில் வாழ வேண்டும் என்பது காற்று நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். மூன்றாவதாக நான் ஆகாயத்தை எனது குருவாக கொண்டேன். ஆகாயமானது அனைத்து உயிர்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் பிரகாசித்து நிறைந்துள்ளது. ஆனால் குடம் அல்லது துணி போன்ற பொருட்கள் பிறப்பு இறப்பு அல்லது எல்லைகளின் மாறுபாடுகள் ஆகாயத்தை எல்லளவும் தொடுவதில்லையே. பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தி அன்டச்சா நம்ம எல்லாத்துலயுமே இருக்கிறதுக்கு, இவன் எல்லாவற்றிலும் இருப்பான், ஆனால் எதனாலும் தொட முடியாதவனாக இருப்பான். ஞானிகள் லட்சணங்கள் சொல்லியிருந்தான். பட் புரியணும்னா ஆகாயத்தை பாடுறா. எங்கும் உள்ளும் புறமும் எதுவாக இருக்கின்றதுன்னு ஆகாயம் மட்டும்தான் இருக்கு. ஆகாயம் தவிர எதுவுமே இல்லை. உனக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஆகாயம். பின்னாடி எனக்கு ஆகாயம். உனக்கு உள்ள என்ன இருக்கு? ஆகாயம். இன்ஃபேக்ட் நீயே ஆகாயம்தான். இப்படி எல்லாமே ஆகாயம்தான். அப்போ அந்த ஆகாயத்திலே தான் நீங்க சொன்ன இந்த துர்நாற்றம், நறுமணம், நல்லது கெட்டது, வெற்றி தோல்வி, புகழ், எல்லாமே இதுல இருக்கு. ஆகாயத்துலதான் இருக்கு. ஆனா ஆகாயம் ஏதாவது ஒட்டிட்டு இருக்கா அப்படின்னா எதுலையுமே ஆகாயம் ஒட்டவில்லை. எதிலுமே ஆகாயம் ஒட்டாமல் ஆனால் அனைத்துமாக அதுவே இருக்கின்றது அல்லது அனைத்தையும் தாங்கி கொண்டிருக்கின்றது என்பதை கண்டு ஆகாயத்தை கண்டு வியந்தேன். அப்ப அப்படித்தானே நான் வாழணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. இதுல என்ன எக்ஸாம்பிள் காட்டியிருக்காருன்னா, கடம் படம் அப்படின்னா குடம் அல்லது துணி அப்படின்னு அர்த்தம். இந்த குடமோ துணியோ போன்ற பொருட்களின் பிறப்பு இறப்பு அல்லது எல்லைகளின் மாறுபாடுகள் ஆகாயத்தை எல்லளவும் தொடுவதில்லை. இப்போ ஆகாயத்துல குடம் இருக்கு, குடம் காணாம போயிடுச்சு. குடம் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? ஆகாயத்துக்கு என்னடா பாதிப்பு? துணி இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? ஆகாயத்துக்கு என்னடா பாதிப்பு? நிராகாரனான ஆகாயம் ஆகாரத்தால் பாதிப்படைவதில்லை. ஆகாரம் மாயை, நிராகாரம் உண்மை அல்லவா என்ற ரேஞ்சில் நீங்க திங்க் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த நிராகாரமே ஆகாரமாக இருக்கின்ற காரணத்தினால் ஆகாரம் நிராகாரத்தை ஹானியாக்கி விடுமா, நஷ்டமாக்கி விடுமா? ஆகாரம் நிராகாரம் என்னமோ நினைச்சிடாதீங்க. உருவம் உருவமற்றதுன்னு அர்த்தம், சரியா? ஏன்னா நிராகாரம்னா உருவில்லாததுன்னு அர்த்தம், ஆகாரம்னா உருவுடன் கூடியதுன்னு அர்த்தம். அப்ப குடமும் துணியும் உருவோடு கூடியதுதான். ஆனால் ஒரு உருவோடு கூடி இருக்கும் போதும் சரி, இல்லாத போதும் சரி, இருப்பது ஒன்றே, அது ஆகாயம் மாத்திரமே. இப்ப நீ இருக்க, நீ செத்து போனதுக்கு அப்புறம் இருக்க மாட்டேன். ஆனா ஆகாயம் எப்பயுமே இருந்து கொண்டேதான் இருக்கும். நீ பிறக்கிறதுனால ஆகாயத்துக்கு நஷ்டம் இல்லை, நீ செத்து போறதுனால ஆகாயத்துக்கு நஷ்டம் இல்லை, லாபமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் அது இருந்து கொண்டே இருக்கின்றது என்று ஆகாயத்தை பார்த்து அதிசயத்து போனேன். அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டாருன்னு பார்க்கலாமா? அதை போல ஆன்மாவானது எங்கும் நிறைந்த சர்வ வியாபியாகும். ஆகாயத்தின் போதனையினால் உடலின் பசி, தாகம், மூப்பு, மரணம் போன்ற தர்மங்கள் உண்மையான ஞானியை எக்காலத்திலும் தீண்டுவதில்லை. எப்படி ஆகாயத்துல ஆகாரம் தீண்டுவதில்லையோ, உருவம் வந்து நிராகாரனான ஆகாயத்தை தீண்டுவதில்லையோ, அப்படி ஆன்மாவும் அந்த ஆகாயத்தை போல என்று தான் ஆகாயத்தை போல என்று உணர்ந்து விட்டவனுக்கு இந்த உடல், மனம், புத்தி மற்றும் உடலின் பிணிகளான பசி, தாகம், பட்டினி ஏதாவது பண்ணிவிடத்தான் முடியுமோ? ஏனென்றால் உடலிலே சிக்குண்டவன் அல்ல. இந்த உடல் இருந்தாலும் இல்லை என்றாலும் தான் பிரம்மம் என்று உணர்ந்தவன் அல்லவா, ஆகாயத்தை போல் இருப்பவன் அல்லவா. ஆதலால் இந்த உடலின் பிணிகள் அவனை தாக்குமா? ஆதலால் இதை நான் உணர்ந்தேன் என்று சொல்லுகின்றார். பசி, தாகம், மூப்பு, மரணம் இவைகளெல்லாம் உடலை சார்ந்தவை. ஆனால் உண்மையில் உடல் என்பது இருக்கான்னா இல்லவே இல்லை. இருப்பதோ வெறும் பிரம்மம் மட்டும்தான். இங்கே குடமும் கடமும் படமும் இல்லை அப்படின்னா துணியும் குடமும் இல்லை, இருந்தது ஆகாயம் மட்டுமே. ஆகாயமே குடமாக படமாக வெறும் தோற்ற மாத்திரமாகத்தான் இருந்தது. ஆதலால் அங்கே குடம் என்ற தோற்றம் அல்லது படம் என்ற தோற்றம் இருந்தாலும் இல்லை என்றாலும் ஆகாயத்திற்கு எப்படி பாதிப்பில்லையோ அப்படியே பரபிரம்மே ஆகாயம் போல் இருக்கின்றது. இங்கே உடல், மனம், புத்திகள் எல்லாம் குடம் படம் போல இங்கே வெறும் தோற்றமாகத்தான் இருக்கின்றன. இவைகள் இருந்தாலும் இல்லை என்றாலும் அதற்கு பாதிப்பில்லை. இருக்கும் போதும் இல்லாத போதும் அது மட்டுமே இருக்கின்றது என்ற அந்த அற்புத ஆத்ம தத்துவத்தை, ஆகாயத்தை விட நான் எப்படி புரிந்து கொள்வேன் என்று
ஆகாயத்தை குருவாக ஏற்றுக்கொண்டு நான் இந்த ஆன்ம ரகசியத்தை அறிந்தேன் என்று அந்த எது மகாராஜாவிற்கு தத்தாத்திரேயர் கூறுகிறார். நான்காவது நான் நீரை எனது குருவாக ஏற்றேன். நீர் தன் இயல்பிலேயே இனிமையையும் குளிர்ச்சியையும் கொண்டது. தன்னை தொடுபவர்களின் வெளிப்புற அழுக்குகளை நீக்குவது மட்டுமின்றி தன் தரிசனத்தினாலேயே மனிதர்களை பவித்திரமாக்க வல்லது. பவித்திரமாக்க வல்லது. இப்ப ஃபோர்த் ஒன்பா பஞ்சபூதங்களை தான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கிருஷ்ணாவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பஞ்சபூதங்களை தன் கண்ணனின் அன்பை நீ உணர வேண்டுமா, நீ பஞ்சபூதங்களை பார்த்தால் உணர்ந்து விடலாம் என்று நம்ம கிருஷ்ணாவில் வர்ணிச்சிருக்கோம். ஞானேனு இருக்கிறதான் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதுல இப்படியே தான் ஒவ்வொரு பூதமாகவும் நான் வர்ணித்து தள்ளியிருப்பேன். சரியா? பூமி எப்படி நமக்கு உதவி அன்பு காட்டுகிறது, அதாவது பூமி வடிவிலே என் கண்ணன் எப்படி அன்பு காட்டுகிறான் தெரியுமா, நீர் வடிவிலே என் கண்ணன் எப்படி அன்பு காட்டுகிறான் தெரியுமா என்று நாம் அதுல ரொம்ப விஸ்தாரமா டிஸ்கஸ் பண்ணி அந்த விஷயம்தான் இன்று ஒவ்வொன்றுமே ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டு அதில் இருக்கும் அன்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தத்தாத்திரேயன் வாயிலாக இப்போது நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சோ நான்காவது நான் நீரை எனது குருவாக ஏற்றேன். அதனுடைய இயல்பு என்ன? இனிமை, ஒளிமை. சோ ஸ்வீட்னஸ் அண்ட் கூல்னஸ். அப்போ எல்லா இடத்துலயுமே எப்பயுமே நான் ஸ்வீட்டாகவும் இருக்கணும், கூலாகவும் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கத்துக்கிட்டாராம். தன்னை தொடுபவர்களின் வெளிப்புற அழுக்குகளை நீக்குவது மட்டுமின்றி தன் தரிசனத்தாலேயே மனிதர்களை பவித்திரமாக்க வல்லதாக இருக்கின்றது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம குளிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன அழுக்குகள் எல்லாம் தீண்டிடுது, நீங்கிடுது. அது மட்டும் இல்லாம அதுவே நம்மை புனிதமாகவும் மாத்துகிறது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சரி, அந்த மாதிரி இந்த தண்ணீரை பார்க்கும்போது நான் என்ன புரிஞ்சுக்கணும்? அதை போல சாதுவும் மிக தூய்மையானவர். தன் இனிமையான பேச்சினால் மக்களின் மனதை திருப்தி செய்கிறார். நீரின் போதனையை கடைபிடிக்கும் அந்த சாதுவின் தரிசனத்தினாலேயே மக்களின் கொடிய பாவங்கள் யாவும் நசித்து போகின்றன. சோ தத்தாத்திரேயர் தண்ணீரை பார்த்தார். ஆஹா, என்ன குளுமை, எத்தனை இனிமை! அந்த குளுமை இனிமை நிறைந்ததோடு மட்டுமில்லாமல் இது இரண்டு மிகப்பெரிய காரியங்களை செய்கின்றது. ஒன்று, தன்னை தொடுபவர்களுக்கெல்லாம் இனிமையை தருகிறது, குளுமையை தருகிறது. அப்படிங்கிறது மட்டும் இல்லை, சுத்தம் செய்கின்றது. சுத்தம் மட்டுமா செய்கிறது? பாவத்தையும் கழுவி விடுகிறது. உடலை மட்டுமா கழுவுகிறது? தன் மனதையும் கழுவி விடுகின்றது. கங்கையிலே மூழ்கினால் பாவம் போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி நீர் ரெண்டு விஷயத்த செய்யுது. என்னென்ன பண்ணுதுன்னா, ஒன்று வெளிப்புற அழுக்குகளை நீக்குவது, இன்னொன்று பவித்திரமாக்குவது அப்படின்னு ரெண்டு விஷயங்களை செய்யுது. அப்ப நானும் அதை ரெண்டையும் செய்யணும்ல. அப்ப நான் ஞானி ஆனா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நானும் இந்த ரெண்டு விஷயத்த செய்யறவனா மாறிடுவேன். எந்த ரெண்டு விஷயம்? நீரின் போதனையை கடைபிடிக்கும் அந்த சாதுவின் தரிசனமே மக்களின் கோடி பாவங்களை நசிக்க செய்ய வல்லதாக இருக்கின்றது. மேலும் சாது என்றாலே மிகவும் தூய்மையானவர் அல்லவா? சோ தன் இனிமையான பேச்சினால் மக்களை தூய்மையும் செய்கிறார் அல்லவா? சோ தன் இனிமையான பேச்சினாலும் தன் குளுமையான பேச்சினாலும் மக்களை தூய்மை செய்வதோடு மட்டுமில்லாமல் அவர்களுடைய ஜென்ம ஜென்மமான பாவங்களையும் கூட கழுவி துடைக்கின்றார். ஆதலால் அந்த நீரிடமிருந்து இந்த விஷயத்தை கற்றுக்கொண்டார் அவர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது எப்படிப்பா பாவத்தை துடைப்பாரு அப்படின்னா, ஒருவேளை அந்த தண்ணி கூட துடைக்குதோ துடைக்காம போயிடலாம்ப்பா, ஆனா ஒரு குரு, ஒரு சாது கண்டிப்பாக அவன் பாவங்களை துடைப்பான். இன்ஃபேக்ட் பல கிரந்தங்கள் துடைக்குமோ துடைக்காதோ, ஆனால் குரு அதை செய்வார், ஒரு சாது அதை செய்வார். ஏனென்றால் அஞ்ஞான இருளிலே மூழ்கி பாவ புண்ணியங்களிலே சிக்குண்டு கிடக்கும் இந்த ஜீவனுக்கு உயிரை கொடுத்து அவனுக்கு உண்மையை உணர்த்தி பாவக்கடலிலிருந்து மீட்டெடுத்து அவனுக்கு புத்துணர்வை கொடுப்பது யார் என்றால் அந்த சாது அல்லவா? அப்ப தண்ணீர் ஒருவேளை பவித்திரமாக்குமோ ஆக்காதோ எனக்கு தெரியாது, ஆனால் அந்த சாது கண்டிப்பாக ஆக்குவான். எனவே நீ சாது என்றால் அந்த தண்ணீரிடமிருந்து இதை கற்றுக்கொள். அந்த தண்ணீரை போல் சுத்தமாகவும் பவித்திரமாகவும் ஆக்க வல்லவனாக இரு, நீயும் இரு, மற்றவர்களையும் ஆக்க வல்லவனாக இரு என்ற விஷயத்தை நீரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். ஐந்தாவதாக நான் நெருப்பை குருவாக கொண்டேன். நெருப்பானது எல்லையற்ற ஒளியும் பிரகாசமும் கொண்டது.
அது எதை உட்கொண்டாலும் அதற்கு எவ்வித அழுக்கும் ஒட்டுவதில்லை. மாறாக அசுத்தமான பொருட்களையும் தன் ஸ்பரிசத்தால் தூய்மையாக்கி விடுகிறது. இது நெருப்போட குணம்பா. நீங்க எவ்வளவு ஒரு துர்நாற்றமுடைய ஒரு விஷயத்தை அந்த நெருப்புல தூக்கி போடுங்க, அந்த துர்நாற்றம் காணாம போயிடும். அப்போ அது எப்போதும் ஒளியும் பிரகாசமும் கொண்டதாகவும் இருக்கின்றது. எத்தனை துர்நாற்றங்கள் வந்து சேர்ந்தாலும் அதை துடைக்கும் வல்லமை கொண்டதாகவும் இருக்கிறது. கடல் மாதிரி வச்சுக்கோங்களேன். கடல்ல எவ்வளவு சாக்கடை தண்ணி உள்ள போனாலும் கடல் கலங்காது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி நெருப்பம் கூட எதனால் எந்த ஒரு அழுக்கு உள்ள போனாலும் அது அதனால் பாதிப்படையாது, அது சுத்தமாகவே தான் இருக்கும். ஏன் வந்து சீதா மாதாவை வந்து நெருப்புல ஏற சொன்னாங்க அப்படின்னா, அந்த புனிதத்தை டெஸ்ட் பண்றதுக்கு நெருப்பை ஒரு உபமையாக கொள்கிறார்கள். ஏன்னா அதாவது நெருப்பு நெருப்பை சுடாது என்று சொல்வார்கள். அப்ப சீதா மாதா உண்மையில் நெருப்பை போன்று புனிதமானவனாக இருந்தால் அப்ப அவளும் நெருப்பு ப்ரூவ் பண்றதுதான் சொல்றாங்க. அப்போ நெருப்பில் இட்டால் நெருப்பு சுடாது என்ற ஒரு ஐதீகத்தால் அந்த சீதா மாதாவை நெருப்பில் ஏற்றினார்கள் என்பதை நாம் அறிகின்றோம். அதுல இருந்து ப்ரூஃப் ஆகிறது என்னன்னா, நெருப்புங்கிறது புனிதமானது என்பதற்கு அர்த்தம். சரியா? சீதா மாதாவை வச்சுக்கு நெருப்புக்கு பெருமையோ அல்லது நெருப்பினாலே சீதா மாதாவுக்கு பெருமையோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நெருப்பு புனிதமானது என்பது மட்டும் அந்த கதையில் நமக்கு தெளிவாகிறது. சோ அந்த நெருப்பிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயம் அதுதான். அதிலும் குறிப்பா எவ்வித அழுக்கும் ஒட்டுவதில்லை. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது எதை உட்கொண்டாலும் எவ்வளவு கழிவுகளை அது மேல போட்டாலும் அது எவ்விதமான அழுக்கும் ஒட்டுவதில்லை. அசுத்தமான பொருட்களையும் ஸ்பரிசத்தால் தூய்மையாகத்தான் செய்கிறது. அப்படின்றத நான் பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்னவா இருக்கணும்? அதை போல ஞானாக்னியால் ஒளிரும் யோகியானவன். நமக்குள்ள இருக்கிற அக்னி என்னது? ஞானாக்னி, ஞான பிரகாசம். சோ அந்த ஞான பிரகாசத்தையும் ஞானாக்னியையும் வைத்து தன் பூர்வ வினைக்கு பிராப்தம் ஏற்ப உலக கோகங்களை அனுபவித்தாலும் அக்னியின் போதனையினால் அவனுக்கு கர்ம வினைகளின் அழுக்கு அணு அளவும் ஒட்டுவதில்லை. So this is very important. So நீ என்னதான் உலக போகங்கள்ல இருந்தாலும் அக்னியை போல, ஏன்னா அந்த அக்னிக்குள்ள நீங்க எவ்வளவு மோசமான விஷயங்களை, அழுக்கான விஷயங்களை, துர்கந்தமான விஷயங்களை என்ன வேணா போடுங்க, இட் இஸ் நாட் கோயிங் டு கெட் அஃபெக்டட் பை இட் இல்லையா? அந்த மாதிரி இவன் எத்தனை உலக போகங்களிலே சுற்றி திருந்தாலும் இவன் அக்னியாகவே இருப்பான். ஞான அக்னியின் கொனை கொண்டு அவன் பிரகாசமாக ஞான ஒளியிலேயே திளைத்துக் கொண்டிருப்பானே தவிர அதனால் இவன் அழுக்கு அடைய மாட்டான் அப்படின்னு அர்த்தம். விளைவு கர்ம வினைகள் என்னும் அழுக்கு அணு அளவும் எனக்குள் ஒட்டுவதில்லை. சோ இந்த மாதிரி அக்னியை போல் நான் வாழ வேண்டும் என்று நான் அக்னியிடமிருந்து கற்றுக்கொண்டேன். நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஆறாவது குரு யாருன்னா சந்திரன். ஆறாவதாக நான் சந்திரன் எனது குருவாக கொண்டேன். அமாவாசை முதல் பௌர்ணமி வரை சந்திரனின் கலைகள் வளர்வது போலவும் தேய்வது போலவும் நமக்கு தோன்றுகின்றன. ஆனால் உண்மையில் சந்திரனுக்கு வளர்ச்சியோ தேய்ச்சியோ இல்லை. அவன் தன் வடிவத்தில் எப்போதும் ஒரே சீராகவே இருக்கின்றான். What a beautiful example by using this Chandra. First time I'm listening. அதாவது சந்திரன் அவமானமா வச்சு அவமானமா காட்டி நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கோம். இப்ப பர்டிகுலரா எந்த விஷயத்துல என்ன சொல்றாருன்னா, என் உடம்பு ஓடா தேஞ்சா என்ன, என் உடம்பு பிரகாசமா ஜொலிச்சா என்ன, I'm not going to get affected. உன் கண்ணுக்குடா ஆக்சுவலி சந்திரன் பாயிண்ட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ல இருந்து யோசிச்சு பார்க்கணும். சரியா? சந்திரனை சூரியன் மறைக்குது, அது உனக்கு தேய்ற மாதிரி தெரியுது, அது வளர்ற மாதிரி இருக்கு அப்படின்றது நம்ம கண்ணுக்கு. ஆனா சந்திரனுக்கு அது எப்போதும் தன்னில் தான் அதுவாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனந்தமாக. ஆனா வெளியில என்ன நடக்குது? தேயுது, வளருது, பிரகாசமா ஜொலிக்குது, இருள்ல மூழ்குது. லெட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் அவுட் சைட் பை திஸ் பாடி மைண்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த உடம்புலையும் மனசுலையும் புத்தியிலையும் அல்லது சுற்றுச்சூழல்களையும் சுற்றி இருக்கிறவர்கள்கிட்டையும் என்ன வேணா நடக்கட்டும், வளரட்டும், தேயட்டும், ஆனா நானாகவே இருப்பேன் என்று சந்திரனிடமிருந்து கற்றுக்கொண்டேன். அப்படிங்கிற புது விஷயத்தை நான் இப்போது கற்றுக்கொண்டேன். அவரும் அதையே சொல்லுகிறாரா என்பதையும் பார்த்து விடலாம்.
அதே போலவே இந்த உடலானது பிறக்கிறது, வளர்கிறது, அழிகிறது. ஆனால் சந்திரனின் போதனையினால் யோகி அறிவது என்னவென்றால் ஆத்மாவிற்கு வளர்ச்சியோ சுருக்கமோ இல்லை. அது உலகில் எப்போதும் ஏகமாய் அழியாமல் நிலைத்திருக்கின்றது அப்படின்னு அவர் சொன்னதையே நான் சொல்லியிருந்தேன். ஸோ தேர்ஃபோர் இதை சந்திரன் இருந்து நம்ம கத்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சூரியன் இருந்து என்ன கத்துக்கலாம்னு பார்க்கலாமா? 7வதாக நான் சூரியனை எனது குருவாக கொண்டேன். சூரியன் தன் கதிர்களால் பூமியில் உள்ள அசுத்தமான நீர் நிலைகளிலிருந்தும் தண்ணீரை உறிஞ்சுகிறான். ஆனால் அந்த நீரின் அசுத்தமோ அல்லது தோஷமோ சூரியனை எக்காலத்திலும் தீண்டுவதில்லை. ஸோ நீங்க ஸ்கூல்ஸ்ல படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. நான் ஸ்கூல்ல படிக்கும் போதே இது வந்து படிச்சிருக்கேன். வாட்டர் பியூரிஃபிகேஷன் டெக்னிக் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ வாட்டர் பியூரிஃபிகேஷன் மெத்தட்ல நிறைய மெத்தட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். அதுல ஒன்று வந்து செடிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பானையில அழுக்கு தண்ணியை வச்சுட்டு ஒரு நாள் கழிச்சு பார்த்தேன்னா அழுக்கு தண்ணி எல்லாம் கீழே போயிருக்கும், மேலே வந்து தூயதா இருக்கும். ஒன் ப்ராசஸ் ஆஃப் தி பியூரிஃபிகேஷன் டெக்னிக். அதுல இன்னொரு ப்ராசஸ் தான் எவாபரேஷன் டெக்னிக் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தண்ணியை சூடாக்குறது, அது ஆவியா மாறிடும். அந்த ஆவியை கலெக்ட் பண்ணி மறுபடியும் கூல் பண்ணா அது என்ன ஆகும்? மறுபடியும் தண்ணியா மாறிடும். ஆனா அந்த தண்ணியில அழுக்கு இருக்குமா? சுத்தமா இருக்காது. சோ அந்த டெக்னிக் என்ன பண்ணிட்டு யார் பண்றாங்க? நமக்கு சூரியன் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஃபுல்லா நம்ம கடல் தண்ணி தானே எவாபரேட் ஆகி நமக்கு மழையா இப்ப மழையில வந்து ஒரு துளி கூட சால்ட்னஸ் இல்லையா, ஸ்வீட்டா இருக்கு. ஸ்வீட் மட்டுமா? என்ன பியூர்? எல்லாம் ஆமா, பியூர் ஸ்வீட் அண்ட் மினரல்ஸ். ஆக்சுவலா நான் காட்டுல இருக்கும்போது அந்த மழை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த விவசாயிகளுக்கு இருக்கிற அந்த கொண்டாட்டம் பார்க்கணுமே, அப்படி ஒரு சந்தோஷம். அப்படி நான் ஏங்க அப்படின்னு கேட்பேன். இதெல்லாம் வந்து ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் குடிச்சா எவ்வளவு சந்தோஷமோ அப்படி இந்த செடிகளுக்கு அந்த மழை வந்து அவ்வளவு சந்தோஷம். இது ரீசன் நம்பர் 1 சொல்லுவாரு. இன்னொன்னு என்ன சொல்லுவாருன்னா, நம்ம வந்து இந்த நைட்ரஜன் அது இதுன்னு எக்கச்சக்கமான உரங்கள் இட்டுத்தான் அதை வளர்க்கின்றோம். ஆனா காற்றிலிருந்து அதுவாகவே அந்த உரங்களை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து அந்த நீரானது அந்த செடிகளுக்குள் வரும்போது அது அப்படியே ஜம்முன்னு எந்திரிச்சு வரதை பார்க்கும்போது கண்ணுக்கே குளிர்ச்சியாக இருக்கும் என்று அவர் சொல்லுவார்கள். அவங்க சொல்லி கேட்கணும்னு அவசியம் இல்லைங்க. மழை காலத்துல நீங்களே பாருங்க, உங்க வீட்டை சுத்தி அப்படியே காஞ்சு போய் கிடக்கும். ஒரு 2 மழை பெஞ்சாவன அப்படி சுத்தி பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு பச்சை பசேன்னு நிக்கிறத பாக்குறோம்ல. அப்போ எவ்வளவு அழுக்கு, இப்போ இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான தண்ணி அப்படின்னு சொல்லணும்னா கடல் தண்ணி தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா அழுக்கும் அங்க போய் சேருது அப்படின்னு. அது எதுவுமே உபயோகப்படுத்த முடியாத தண்ணி, அதை நீங்க செடிக்கு வளர்த்தா கூட வளராது, அப்படி ஒரு தண்ணி. ஆனா அந்த தண்ணி மழையாக பொழியும் போது என்னவா மாறிடுது அப்படிங்கிற ரகசியத்தை யாரால் முடிந்ததுன்னு கேட்டா சூரியனால் நடந்தது. சூரியன் என்னமாய் செய்து கொண்டிருக்கிறப்போ நம்ம இந்த இது சொல்லுவோம்ல, நான் கிருஷ்ணாஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவனுக்கு ஞாபகம் வருது. கிருஷ்ணாஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு நாள் நான் இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போகும்போது மைக்ரோ ஆர்கானிசமின் பங்கு, நுண்ணுயிர்களின் பங்கு என்ற ஒரு விஷயத்தை கண்டு மெய்செலுத்து போனேன் என்று எனது கிருஷ்ண வர்ணனையிலே சொல்லியிருப்பேன். அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நாம் வெளியேற்றும் மழங்களை எல்லாம் மக்க வைத்து அதை உரமாக்கி அது எனக்கு கனிகளாக மாற்றி தருகின்றன என்ற ஒரு ரகசியத்தை அந்த நுண்ணுயிர்களின் பங்கு என்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம். அப்போ அணுவுக்கு அணுவாய் என் கண்ணன் அந்த நுண்ணுயிர்களாக மாறி என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்றால், நான் வெளியேற்றும் மழங்களை எல்லாம் அவன் அதில் மண்ணிலே மக்க வைத்து உரங்களாக மாற்றி பின் மீண்டும் பழங்களாக தந்து என்னை உயிர் வாழ வைக்கின்றான் என்றால் கண்ணனின் அன்பு எத்தகையதோ என்று சொன்னேன் அல்லவா? கிட்டத்தட்ட அதை தானங்க இப்ப சூரியன் பண்ணிட்டு இருக்கு. சோ சூரியன் என்ன பண்ணுது? இந்த மழங்களான, ஏன்னா நம்ம வந்து அழுக்கு தண்ணி தான் இந்த பூமி ஃபுல்லா நம்ம கரெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த அழுக்கு தண்ணியை எல்லாம் அது உறிஞ்சி கொண்டு, ஆனால் அது என்ன பண்ணிட்டு இருக்கு? புனிதமான நீராக நமக்கு மாற்றி தருகின்ற அந்த விந்தையை தருகின்றதல்லவா என்று நான் சூரியனிடத்தில் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நம்ம என்ன கத்துக்கிறோம்னு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சமயம் வரும்போது தான் உறிஞ்சிய அதே நீரை மழையாக பொழிந்து உலக உயிர்கள் யாவற்றையும் சூரியன் மகிழ்விக்கின்றான். ஆனால் நான் இதையெல்லாம் செய்தேன் என்ற அகந்தை அவனிடம் எல்லளவும் இல்லை.
சூரியனின் இப்பண்பே சாதுவின் பற்றற்ற நிலைக்கு போதனையாகும். சோ எக்ஸாக்ட்லி சரியா. இப்போ அது அகங்காரம் இல்லாமலே இந்த செயலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சோ நம்ம கூட அந்த நுண்ணுயிர்கள் அப்படிங்கிறத 8வது குரு 24 குருல 25வது குருவா வேணா வச்சுப்போம். ஒருவேளை தத்தாத்திரேயர் சொல்லலைன்னா நம்ம வச்சுக்கலாம். நுண்ணுயிர்கள் கிட்ட இருந்து நான் இதை கத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா என்ன பொண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன். யாரும் தத்தாத்திரேயர்னு கோச்சுக்கா போறாரு, நான் சொன்னதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதை காப்பி அடிச்சுட்டு இன்னொன்னு எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன்னு தான் நம்ம சொல்ல போறோம் இல்லையா. அதனால அவர் கோச்சுக்க போறது இல்லை. சோ தேர்ஃபோர் இங்கே 7வது குருவான சூரியனிடமிருந்து நாம் இதை கற்றுக்கொண்டு விட்டோம். இனி அடுத்தது 8வது குரு கபோத பறவை புறா. 8வதாக நான் புறாவை கபோத பறவை எனது குருவாக கொண்டேன். அது தன் மனைவி மற்றும் குஞ்சுகளின் மீது கொண்ட அளவற்ற பாசத்தினால் வேடனின் வலையில் சிக்கி தன் உயிரையே பரிதாபமாக தியாகம் செய்கிறது. மோகத்தின் காரணமாக உலகியல் குடும்ப பந்தங்களில் எல்லையற்ற மோகத்தோடு மூழ்கி கிடப்பவன் எவனோ அவனுக்கு உடனடியாக அழிவு ஏற்படும். எனவே பேராசையையும் அளவுக்கு மிஞ்சிய பற்றையும் முற்றிலும் துறக்க வேண்டும் என்பதே புறாவிடம் நான் பெற்ற மிக முக்கிய பாடமாகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லியிருக்கிறார். நம்ம நிறைய விஷயங்களை சொல்லுவோம். இப்போ விருப்பு வெறுப்புல இருக்கக்கூடியவங்க வந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு பாடம் கத்துக்கலாம் இல்லப்பா அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? இப்போ ஒருத்தர் வந்து எங்க விருப்பு வெறுப்புல இருக்கிறவர் எப்படிங்க நம்ம பாசிட்டிவா பாக்குறதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ்ல கேட்கும்போது, அது அவன் வாழ்ச்சி பிராக்டிக்கலாக உனக்கு ஞானத்தை கொடும் குருவடா. நார்மல் குரு கூட உனக்கு தியரிட்டிக்கலான சில விஷயங்களை புரிய வைப்பார். ஆனா அவன் விருப்பு வெறுப்பிலே நெந்து நூலாகி வெந்து வேதனைப்பட்டு இப்படியெல்லாம் நீ வாழ்ந்து விடாதே என்று நமக்கு அவன் பிராக்டிக்கலாக வாழ்ந்து காட்டும் குரு அல்லவோ என்று நாம் அப்போது சொல்லியிருந்தோம் அல்லவா. அதைத்தான் இங்கே கபோத பறவை மூலமாக காட்டுகின்றார். அது வாழ்ந்து காட்டுகின்றது, அப்படி இருந்து விடாதே என்று நமக்காக என்று அந்த விஷயத்தை நினைவு கூற நான் நினைக்கின்றேன். அதாவது இந்த எக்ஸாம்பிளோட நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு நிஜ குரு உனக்கு என்ன சொல்லுவார் என்றால், பாம்பு விஷமானதடா, அதன் பக்கம் போகாதே, அது உன்னை கடித்து விட்டால் உரை கக்கி நீ துடி துடித்து சாவாயடா என்று சொல்லுவார். ஆனால் இந்த வெறுப்பிலே சிக்குண்டு வாழும் பிராக்டிக்கல் குரு என்ன செய்கின்றார் தெரியுமா? அந்த பாம்பை பிடித்து தான் அங்கங்களிலே அங்கங்கே கொத்த வைத்து அங்கே உன் கண் முன்னால் அவன் நுரை காக்கி துடி துடித்து அவன் செத்து உனக்காக காட்டுகின்றான். இப்படி ஆகிவிடுவாய், ஆதலால் நீ இப்படி ஆகாதே அப்படின்னா அது எவ்வளவு பெரிய குரு. ஆதலால் இம்மாதிரியும் கூட நாம் குருவாக ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளலாம். எல்லாமே இந்த உலகத்தில் நமக்காக பாடம் கற்றுக் கொடுத்தது கொண்டுதானே இருக்கின்றன என்ற உணர்வோடு நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். 9வது குரு மலைப்பாம்பு என்ற விஷயத்தை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அதை தொடர்ந்து மீண்டும் நாளை கண்டினியூ பண்ணலாம். பாம்பு